ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுண்டு வரோம். இது வரைக்கும் 3வது ஸ்கந்தத்தில் 8 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம கற்றுருக்கோம். 8வது அத்தியாயத்தில் பிரம்மதேவர் எப்படி பகவானை தரிசனம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே சிருஷ்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அவர் இருக்கும் பொழுது பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்தில் பிரம்மதேவர் பகவான் ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்படி எடுத்ததுமே முதல்ல ஞாத்தோசி மே அத்ய சுச்சிராத்து அப்படிங்கிறார். இப்படி பல காலம் நான் தபஸ் பண்ண அப்புறம் இப்போ நான் உங்களை தெரிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் உங்களை தெரிஞ்சுக்காமல் இப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா எல்லாருமே உங்களை தானே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே ஒரே சத்தியமான வஸ்து அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உலகத்தில் வேறு எதெல்லாம் தெரியறதோ எல்லாமே பொய் தான், நீங்கள் மட்டும்தான் சத்தியம், அதனால் உங்களை தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். எந்த ஒரு ரூபத்தை இப்போ நீங்கள் எனக்கு தரிசனம் பண்ணி காமிச்சிருக்கேளோ அந்த ஒரு ரூபங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா சின்மயமான ரூபம், தமோகுணமே இல்லாத அத்தகைய ஒரு ரூபம். அதுலேயும் முதல்ல நீங்கள் எடுத்துட்ட ஒரு அவதாரம்னு சொல்லலாம். இதற்கு மேலே நீங்கள் எடுக்க போகிற நூற்றுக்கணக்கான அவதாரங்களுக்கு இதுதான் பீஜமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அப்படிங்கிறார். அவதார சதைக பீஜம் அப்படிங்கிறார். அத்தகைய இந்த ஒரு ரூபத்தில் தான் உங்களுடைய நாபி கமலத்திலேருந்து நான் இப்போ தோன்றியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு மற்றொரு ரூபம் இருக்குதுன்னு ஞானிகள்லாம் சொல்கிறா இல்லையா, நிர்குணமான இந்த பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தமயமானது அப்படின்லாம் சொல்கிறாளே. இத்தகைய நான் பார்க்கக்கூடிய இந்த ரூபத்துக்கும் அதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல. நான் பார்க்கக்கூடிய இந்த சகுணமான ரூபமும் அந்த நிர்குண பிரம்மத்துக்கு துல்லியமானது தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ஒரு ரூபத்திலேருந்து தான் நீங்கள் இந்த உலக சிருஷ்டியை பண்ணுறேள், ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவை காட்டிலும் நீங்கள் ரொம்ப அப்பாற்பட்டவராக இருக்கேள் அப்படிங்கிறத சொல்கிறார். எந்த ஒரு ரூபத்தை உங்களை உபாசனை பண்ணக்கூடிய என்ன போன்ற பக்தர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் அப்படி தரிசனம் கொடுக்குறீங்களோ அத்தகைய ஒரு மங்களமான ரூபம் அப்படிங்கிறதுனால புவன மங்களா அப்படின்னு கூப்பிடுறார். புவனத்துக்கே உலகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரூபம், தஸ்மை நமோ பகவதே அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் உங்களிடத்துல பக்தி பண்ணாமல் உங்களை மதிக்காமல் இருப்பா அப்படின்னா நரக பாக்பிகி அசத் பிரசங்கைஹி அப்படிங்கிறார். யார் அசத் சங்கத்தில் சேர்ந்துண்டு உங்களை பக்தி பண்ணாமல் இருக்காளோ அவர்கள் நரகத்துக்கு தாங்களே வழியை தேடிக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது பக்தர்கள் தான், உங்களிடத்துல பக்தி பண்ணக்கூடியவர்கள் தான் அத்தகைய பாக்யசாலிகள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏது துவதீய சரணாம்புஜ கோஷ கந்தம் அப்படிங்கிறார். அந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். உங்களுடைய தாமரை போன்ற அந்த சரணம் இருக்கே அதோடைய சுகந்தத்தை அவர்கள்லாம் மூக்கால முகர்றா அப்படின்னு சொல்லாமல் காதுனால முகர்றா அப்படிங்கிறார். ஜிக்ரந்தி கர்ண விவரைஹி அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு நம்மளுக்கு நினைப்போம் இல்லையா, அதுக்கு சொல்கிறார் ஸ்ருதிவாத நீதம் அப்படின்னு. ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வேதங்கள்லாம் அப்படி காற்று மாதிரி இருக்காம். அந்த வேதங்கள்லாம் பகவானோட புகழ் அப்படி சொல்கிறது இல்லையா, அந்த காற்றில் அந்த பகவானுடைய புகழுங்கிற சுகந்தம் அப்படி மிதந்து வருது. யார் அந்த குணங்களெல்லாம் சிரவணம் பண்ணிகிட்டே இருக்காளோ அவர்கள் அப்படி காதால பகவானுடைய புகழுங்கிற அந்த சுகந்தத்தை அப்படி முகர்றா அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படி சிரவணம் பண்ணி பகவானோட சரணத்தை அப்படி ஹிருதயத்தில் கெட்டியாக அவர்கள்லாம் தரிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறார். அதனால் அத்தகைய பக்தர்களோட ஹிருதயத்தில் எப்பொழுதும் நீங்கள் வாசம் பண்ணுறேள், அவர்களோட ஹிருதயத்தை விட்டு விலகாமல் நீங்கள் இருக்கேள். அப்போ எதற்காக பகவானோட சரணத்தை அப்படி ஹிருதயத்தில் அப்படி கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். தாவத் பயம் திரவிண கேக சுகுரன் நிமித்தம் அப்படின்னு. எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனைவி, மக்கள், சொத்து இல்லை பந்துக்கள் அவர்களெல்லாம் நினச்சி ஒரு பயம், ஒரு சோகம் அல்லது அவமானமோ அல்லது பேராசையோ இதெல்லாம் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம பகவானுடைய சரணத்தை அபயம் அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணாமல் இருக்கோமோ அது வரைக்கும் தான் அத்தகைய கஷ்டங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் நான் எனது அப்படின்னு எல்லா துக்கத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த 2 எண்ணங்களும் எவ்வளவு நாள் நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்படின்னா, எது வரைக்கும் நம்ம பகவானுடைய சரணத்தை ஹிருதயத்தில் கெட்டியாக பிடிச்சிக்காமல் இருக்கோமோ அது வரைக்கும் தான் ஒருத்தரை அதெல்லாம் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ யார் உங்களுடைய அத்தகைய எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கதைகள்லேருந்து விமுகமாக இருக்காளோ, அத்தகைய கதைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு மனசையும் முகத்தையும் அப்படி திருப்பின்னு இருக்காளோ அவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு வழியில் அப்படி போகிறா. ஆனால் அவர்கள்லாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தெய்வேன தே ஹத தியஹா அப்படிங்கிற விதி வசத்தினால அவர்கள்லாம் மதியை இழந்தவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள்லாம் எத்தகைய கஷ்டத்தை அனுபவிக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறார். க்ஷுத் த்ரிட் த்ரிதாத்து பிஹி அப்படின்னு பசி, தாகம், த்ரிதாத்துன்னு சொல்லக்கூடிய கபம், பித்தம், வாத்தம் இதனாலலாம் எப்பொழுதும் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கா அவர்கள்லாம். அதோட சீதம், உஷ்ணம்,
வாத வர்ஷம் அப்படிங்கிறார். அதாவது குளிர், மழை, வெப்பம் போன்ற அந்த துவந்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனாலலாமும் அவர்கள் எப்பொழுதும் பாதிக்கப்படுறா. அதுக்கப்புறம் காமாக்னினா அப்படின்னு ஆசை அப்படிங்கிற அந்த நெருப்பு அவர்களை சுட்டு எரிக்கிறது. அடக்க முடியாத கோபத்தினால அவர்கள்லாம் கஷ்டப்படுறா. இப்படி கஷ்டப்படுறவர்களெல்லாம் பார்த்தா மன உருக்கிரம சீதத்தேமே அப்படிங்கிறார். எனக்கு என்னுடைய மனசானது ரொம்பவும் வேதனைப்படுறது அப்படி அப்படி இருக்கிறவர்களை பார்த்து அப்படிங்கிறார். அப்போ பகவான் கேட்குறார், சம்சாரமே வந்து ஒரு பிரம தானே, அதில் கஷ்டப்படுறவர்களை பார்த்து நீ எதற்காக இவ்வளவு வருந்தனம் அப்படின்னா, சம்சாரம் பிரமமாகவே இருந்தாலும் கூட அந்த பிரமம் நீங்காத வரைக்கும் அது அத்தகைய ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறார். எது வரைக்கும் அந்த சம்சாரங்கிற பிரமம் நீங்கிறதில்லை அப்படின்னா, ஒரு ஜீவனானவன் எது வரைக்கும் தன்னை பகவானை காட்டிலும் தான் வேற அப்படின்னே நினச்சிண்டு மாயையினால் இந்திரிய சுகங்களெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அவன் சம்சாரத்தில் உழண்டுட்டே இருக்கான். அந்த சம்சாரங்கிற பிரமமாகவே இருந்தாலும் அவனுக்கு அத்தகைய ஒரு துக்கத்தை ஏற்படுத்துறது. அதனால அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி அஞ்ஞானிகள் மட்டும் இல்லை, ரொம்ப விவேகிகளாகவே இருந்தாலும் கூட, ரிஷிகளுக்கு துல்லியமான ஒரு பிறவி இருந்தாலும் கூட அவர்களும் உங்களிடத்துல பக்தி பண்ணலை அப்படின்னா அவர்களும் இந்த சம்சாரத்தில் உழண்டுண்டு தான் இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிறார். அவர்களோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறார். பகல் பொழுதுல ஏதேதோ காரியங்களெல்லாம் பண்ணுறான். ராத்திரி ஆச்சுன்னா அவர்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. ஏன்னா மனசில் எவ்வளவோ ஆசைகள்லாம் இருக்கிறதுனால அவர்கள் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு க்ஷணமும் தூக்கத்தில் அவர்கள் எழுந்து அந்த கவலையை பற்றி அவர்களுக்கு சிந்தனையானது ஏற்படுறது. அதோடு மட்டும் இல்லாமல் விதி என்ன பண்ணுறது அப்படின்னா, அவர்கள் போட்டு வச்சிருக்கிற திட்டம்லாம் நடக்க முடியாதபடி அப்படி பண்ணிடுறது விதியானது. அதனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம். இப்படி அவர்களும் கூட சம்சாரத்தில் உழண்டு தான் இருக்கா, உங்களிடத்துல பக்தி பண்ணலைனா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பக்தர்கள் தான் அப்படி சுலபமாக உங்களை வந்து அடைஞ்சுடுறா அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அவள் தங்களோட ஹிருதயங்கிற தாமரையில் உங்களையே எப்பொழுதும் பாவிச்சுட்டே இருக்கா. அப்போது ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அத்தகைய அந்த பகவானோட குணங்களை ஸ்ரவணம் பண்ண ஸ்ருதேக்ஷித பதஹா அப்படிங்கிறார். அதாவது உங்களை அடையக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கே, அது அவர்கள் கண்களுக்கு நன்னா புலப்படுறது அப்படிங்கிறார். பக்தர்களுக்கு உங்களுடைய குணங்களை கேட்க கேட்க கண்களுக்கு அந்த உங்களோட அடையக்கூடிய அந்த மார்க்கமானது அவர்களுக்கு நன்னா புலப்படுறது அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படி அவர்கள் எந்தெந்த ரூபத்திலலாம் உங்களை பாவிக்கிறாளோ அந்தந்த ரூபத்திலலாம் நீங்களும் அவர்களுக்கு ஆசையாக தர்ஷனம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய பக்தர்களை அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஆசையே இல்லாத பக்தர்களுடைய அத்தகைய பக்தியில் தான் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே தவிர, ஹிருதயத்தில் பலவிதமான ஆசைகளோடு உங்களை பூஜை பண்ணாக்கா அதில் நீங்கள் அவ்வளவா சந்தோஷப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா தேவர்கள்லாமும் பலவிதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணி உங்களை பூஜை பண்ணுறா. ஆனால் அவர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா ஹிருதி பத்த காமைகி அப்படிங்கிற ஹிருதயத்தில் எவ்வளவோ ஆசைகளெல்லாம் வச்சுன்னு அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பூஜை பண்ணுறா. அதனால் அதில் நீங்கள் அவ்வளவா சந்தோஷப்படுறதில்ல. ஆனால் எதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீள் அப்படின்னா சர்வபூத தயையா அப்படின்னு யார் எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் தயையோடு இருக்காளோ அதில் தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீள். ஏன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நீங்கள் தான் அந்தராத்மாவாக இருக்கேள். அதனால் அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு தான் அத்தகைய தயையானது ஏற்படுறது, அசாதுக்களுக்கு அது ஏற்படாது. அதனால் அத்தகைய சாதுக்கள் இடத்துல தான் நீங்கள் பிரசன்னமாக இருக்கேள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, எந்த ஒரு சத்காரியம் நம்ம பண்ணாலும் சரி, எந்த ஒரு தர்ம காரியம் நம்ம பண்ணாலும் சரி, அது யாகமா இல்லை தபசோ அல்லது விரதமோ அல்லது தானங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம பகவானுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணி பகவானுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு அர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோடைய உத்தமமான பலன் அப்படிங்கிறார். நம்மளோட ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறது அது அதமமான பலன் தான் அப்படிங்கிறார். ஏன்னா பகவானுக்குன்ட்டு அர்ப்பணம் பண்ணிட்டோம் அவருடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னா தர்மோ அர்ப்பிதா கர்ஹிச்சித் ஹ்ரியத்தேன எத்திர அப்படிங்கிறார். அந்த தர்மமானது பகவானுக்குன்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது மேலும் மேலும் வளருமே தவிர அது க்ஷீணமே ஆகாது. ஆனால் ஆசைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஒரு தர்மத்தை பண்ணோம் அப்படின்னா ஆசைகள் வேணா நிறைவேறுமே தவிர அந்த தர்மம் வந்து க்ஷீணிச்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் நான் உங்களுக்கே நமஸ்காரம் பண்ணி நான் உங்களையே சரணாகதி பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய அந்த சின்மயமான ஞான ஸ்வரூபத்தினால அப்படி துவைத்தம்னு சொல்லக்கூடிய பேதத்தை எப்பொழுதும் நீங்கள் போக்கடிக்கக்கூடிய அத்தகைய உங்களுடைய ஞான ஸ்வரூபம் இருக்கே, அதுக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அப்படி லீலைகள்லாம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். லீலா ராசாய தே நமஹா அப்படிங்கிறார். இப்போ அடுத்ததாக நாம மகிமையை பற்றி சொல்கிறார். உங்களுடைய நாமங்கள்லாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அவதார லீலைகள், அவதார குணங்கள், அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அத்தகைய நாமங்கள் எப்படி தேவகி நந்தனா, பக்தவத்சலா, கோவர்தன கிரிதரா அப்படின்னு உங்களுடைய குணத்தையும் லீலைகளையும் சொல்லக்கூடிய அத்தகைய நாமங்களை
யார் உயிர் போகக்கூடிய அந்த தருணத்தில் வந்து யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு ஒரு ஜென்மம் இல்லை கோடி ஜென்மத்தினுடைய பாவமும் போய் அவர்களுக்கு நீங்கள் உத்தமமான அந்த பிரம்ம கதி அப்படிங்கிற அந்த உயர்ந்த கதியை நீங்கள் கொடுக்குறேள் அப்படின்னு நாமத்தினுடைய மகிமை எடுத்து சொல்கிறார். அடுத்ததாக பகவானையே ரொம்ப அழகாக ஒரு உலகமயமாக இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்கிறார். புவன துருமாய அப்படிங்கிறார். எப்படின்னா அதற்கு வேறானது பிரம்மஸ்வரூபமே வேறாக இருக்குது. அந்த பிரதானத்தை கொண்டு ரஜசு சத்வம் தமசுங்கிற 3 குணங்களை கொண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு அந்த 3 கிளைகளாக பிரியறதாம் அந்த மரம். அதற்கு மேலே கப்பும் களையமாக இப்படி மனுக்கள் பிரஜாபதிகள் அப்படின்னு இலைகளாக அப்படி பலவிதமாக அந்த விருட்சம் வளருது இல்லையா. அதனால் புவன துருமாய அப்படின்னு உலகமயமான அந்த விருட்சமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அடுத்ததாக பகவானே தான் காலஸ்வரூபமாகவும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த லோகத்துடைய சுபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா எப்பொழுதுமே தப்பான காரியங்களை பண்ணுறதுல ரொம்ப குதூகலம் உடையவர்களாகவும் நீங்கள் எந்த காரியங்களெல்லாம் விதிச்சிருக்கீளோ உங்களை ஆராதனை பண்ணுறதோ அல்லது உங்களுக்கு பூஜை பண்ணுறதோ அத்தகைய காரியங்களில் ரொம்ப விமுகமாகவும் அலட்சியமாகவும் இருக்கிறது தான் இந்த லோகத்தினுடைய சுபாவமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன ஆறுதுன்னா பல காலம் அவர்கள் இப்படி வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஜீவிதாஷா அப்படின்னு அவர்களுடைய அந்த வாழணுங்கிற அந்த ஆசையை காலரூபியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீள் அப்படின்னா ஒரு க்ஷணத்தில் அந்த ஆசையை அறுத்து அவர்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறேள். அதனால் காலஸ்வரூபமும் நீங்கள் தான் அப்படிங்கிறார். அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை அப்படிங்கிறார். அத்தகைய அந்த காலத்தை பார்த்து சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் பயப்படுறா அப்படிங்கிறது இல்லை, எனக்குமே அந்த காலத்தை பார்த்தா பயம்தான் அப்படிங்கிறார். என்னுடைய பதவிங்கிறது எப்பேற்பட்ட பதவினா பிரம்ம பதவிங்கிறது எல்லா லோகங்களும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பதவியாக இருக்குது. என்னோட ஆயுட்காலம் என்னது அப்படின்னா பரார்த்தம், அதாவது 2 பரார்த்த காலம்ங்கிறது கணக்கிடவே முடியாத அத்தனை வருஷங்கள். அவ்வளோ பெரிய ஒரு ஆயுட்காலம் இருந்தாலும் கூட அதோட முடிவில் என்னோட ஆயுசும் முடிஞ்சிடுமே, என்னோட பதவிக்கும் முடிவு வருமே அப்படிங்கிறதுனால அந்த காலத்தை பார்த்து நானும் பயப்படுறேன். அதனால தான் நான் எவ்வளவோ யாகங்கள்லாம் பண்ணி உங்களை ஆராதனை பண்ணி எவ்வளவோ தபஸெல்லாம் பண்ணி இந்த காலத்தையும் கடந்து இருக்கக்கூடிய உங்களை நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு காலஸ்வரூபியான பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அடுத்ததாக பகவானுடைய அவதார லீலைகளை பற்றி சொல்கிறார். திரியங் மனுஷ்ய விபுதாதிஷு அப்படின்னு மிருகங்களாகவும் மனுஷர்களாகவும் தேவர்களாகவும் நீங்களே அடிக்கடி அவதாரம் பண்ணி நீங்கள் ஏற்படுத்தின தர்மங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அந்த தர்மங்களெல்லாம் நீங்களே அந்த அவதாரங்களில் கடைபிடிக்கிறேன். அதுலேயும் எந்த விஷய சுகங்களையும் அனுபவிக்காமல் உங்களுடைய நிஜ ஆனந்த ஸ்வரூபத்தில் ரமிச்சுண்டே அத்தகைய அவதாரங்களெல்லாம் பண்ணுறேள். அதனால் அத்தகைய பரமபுருஷனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமோ பகவதே புருஷோத்தமாய அப்படின்னு சொல்லிட்டு 20வது ஸ்லோகத்தில் இப்போ பகவான் கண்ணுக்கு எதிர்க்கே எந்த ரூபத்தை தர்சனம் கொடுக்குறாரோ அந்த யோக நித்ரையில் இருக்கக்கூடிய பகவானை இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவித்யா அனுபஹதோபி அப்படிங்கிறார். பொதுவாக எல்லாரும் எப்படி தூங்குறா அப்படின்னா அவித்யை அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் தூங்குறோம், நித்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பகவானோட யோக நித்ரை எப்படி இருக்குது அப்படின்னா அவித்யா அனுபஹதோபி அப்படிங்கிறார். அவித்யோட சம்பந்தமே இல்லாத ஒரு யோக நித்ரை. 5 விற்த்திகள் சொல்லப்பட்டிருக்கு அவித்யைக்கு. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், மோகம், மகாமோகம் அப்படின்னுலாம் அந்த எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத அத்தகைய ஒரு அழகான யோக நித்ரையில் பகவான் தூங்கிறது போல் அப்படி தூங்கின்னு இருக்காராம். அந்த யோக நித்ரையை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கார் பகவான் அப்படின்னா சுற்றி வர எங்கே பார்த்தாலும் பிரளய ஜலத்தில் அப்படி பயங்கரமான அலைகள்லாம் வீசுறது. அதுலேயும் அவர் படுத்துன்னு இருக்கக்கூடிய படுக்கை எப்படி இருக்குன்னா அப்படி மெத்துன்னு ஒரு படுக்கையாம். ஏன்னா ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கார். பாம்போட அப்படி ஒரு சரீரமே அவ்வளவு மிருதுவான சரீரம். அத்தகைய ஒரு தல்பத்தில் படுத்துன்னு இருக்கார் பகவான். ஜடரீகிருத லோக யாத்திரா அப்படின்னு எல்லா உலகத்தையும் அப்படி வயத்தில் தரிச்சுண்டு அப்படி ஒரு யோக நித்ரை பண்ணின்னு இருக்காராம் பகவான். எதற்காக அப்படின்னா ஜனசிய சுகம் விவரண்வன்னு அப்படிங்கிற, அதாவது தன்னுடைய வயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக யோக நித்ரை பண்ணின்னு இருக்காராம். ஏன் அப்படின்னா இவ்வளோ அனாதிகாலமாக அவர்கள் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டிருக்கா, இனியும் சிருஷ்டிக்கு அப்புறமா அவர்கள்லாம் சம்சாரத்தில் உழல போகிறா, அதனால நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி யோக நித்ரை பண்ணுறாராம். இல்லை இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறா மகான்கள்லாம் அப்படின்னா லோகத்தில் எல்லாரும் தூங்கும் பொழுது எவ்வளவு சுகமாக இருக்கா அப்படிங்கிறத அப்படி எடுத்து காட்டுறாராம் தன்னுடைய யோக நித்ரை மூலமாக. இப்போது நம்ம இந்த 20வது ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை இன்றைய செஷனில் கற்றுண்டு இதற்கு மேலே பகவான் அப்படி கண்களை திறந்து பிரம்மாவை பார்க்க போகிறார். அதை நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्
मुरळीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ नवमोऽध्यायः ब्रह्मोवाच ब्रह्मोवाच ज्ञातोऽसि मेद्य सुचिरात् ननु देहभाजाम् ज्ञातोऽसि मेद्य सुचिरान्ननु देहभाजाम् ज्ञातोऽसि मेद्य सुचिरान्ननु देहभाजाम् न ज्ञायते भगवतो गतिः इति अवद्यम् न ज्ञायते भगवतो गतिरित्यवद्यम् न ज्ञायते भगवतो गतिरित्यवद्यम् नान्यत् त्वदस्ति भगवन् अपि तन्न शुद्धम् नान्यत्वदस्ति भगवन् अपि तन्न शुद्धम् नान्यत्वदस्ति भगवन् अपि तन्न शुद्धम् मायागुणव्यतिकरात् यद् उरुः विभासि मायागुणव्यतिकरात् यदुरुर्विभासि मायागुणव्यतिकरात् यदुरुर्विभासि रूपं यद्येतत् अवबोध रसोदयेन रूपं यतेतत् अवबोधरसोदयेन रूपं यदेतत् अवबोधरसोदयेन शश्वत् निवृत्ततमसः
सदनुग्रहाय सश्वन्निवृत्ततमसः सदनुग्रहाय सश्वन्निवृत्ततमसः सदनुग्रहाय आदौ गृहीतम् अवतारशतैकबीजम् आदौ गृहीतमवतारशतैकबीजम् आदौ गृहीतम् अवतारशतैकबीजम् यन्नाभिपद्मभवनात् अहम् आविरासम् यन्नाभिपद्मभवनादहमाविरासम् यन्नाभिपद्मभवनात् अहमाविरासम् नातः परं परम यद्भवतः स्वरूपम् नातः परं परम यद्भवतः स्वरूपम् नातः परं परम यद्भवतः स्वरूपम् आनन्दमात्रम् अविकल्पम् अविद्धवर्चः आनन्दमात्रम् अविकल्पम् अविद्धवर्चः आनन्दमात्रमविकल्पम् अविद्धवर्चः पश्यामि विश्वसृजम् एकम् अविश्वम् आत्मन् पश्यामि विश्वसृजमेकम् अविश्वमात्मन् पश्यामि विश्वसृजमेकम् अविश्वमात्मन् भूतेन्द्रियात्मकम् अधस्त उपाश्रितोऽस्मि भूतेन्द्रियात्मकम् अधस्त उपाश्रितोऽस्मि भूतेन्द्रियात्मकम् अधस्त उपाश्रितोऽस्मि तद्वा इदं भुवनमङ्गलमङ्गलाय तद्वा इदं भुवनमङ्गलमङ्गलाय तद्वा इदं भुवनमङ्गलमङ्गलाय ध्याने स्मनोदर्शितं त उपासकानां ध्याने स्मनोदर्शितं त उपासकानां ध्याने स्मनोदर्शितं त उपासकानां तस्मै नमो भगवते अनुविधेम तुभ्यम् तस्मै नमो भगवतेऽनुविधेम तुभ्यम् तस्मै नमो भगवतेऽनुविधेम तुभ्यम् यो नादृतो नरकभाग्भिः असत्प्रसङ्गैः यो नादृतो नरकभाग्भिरसत्प्रसङ्गैः यो नादृतो नरकभाग्भिरसत्प्रसङ्गैः ये तु त्वदीय चरणाम्बुज कोशगन्धम् ये तु त्वदीय चरणाम्बुजकोशगन्धम् ये तु त्वदीय चरणाम्बुजकोशगन्धम् जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतम् जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतम् जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतम् भक्त्या गृहीतचरणः परया च तेषाम् भक्त्या गृहीतचरणः परया च तेषाम् भक्त्या गृहीतचरणः परया च तेषाम् नापैशिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम् नापैशिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम् नापैशिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम् तावद्भयं द्रविणगेह सुहृन् निमित्तम् तावद्भयं द्रविणगेह सुहृन्निमित्तम् तावद्भयं द्रविणगेह सुहृन्निमित्तम् शोकः स्पृहा परिभवो विपुलश्च लोभः शोकस्पृहा परिभवो विपुलश्च लोभः शोकस्पृहा परिभवो विपुलश्च लोभः तावन्ममेति असद् अवग्रह आर्तिमूलम्
तावन्ममेत्य सदवग्रह आर्तिमूलं तावन्ममेत्य सदवग्रह आर्तिमूलं यावन्न तेऽङ्घ्रिमभयं प्रवृणीत लोकः यावन्न तेऽङ्घ्रिमभयं प्रवृणीत लोकः यावन्न तेऽङ्घ्रिमभयं प्रवृणीत लोकः दैवेन ते हतधियो भवतः प्रसङ्गात् दैवेन ते हतधियो भवतः प्रसङ्गात् दैवेन ते हतधियो भवतः प्रसङ्गात् सर्वाशुभ उपशमनात् विमुखेन्द्रियाये सर्वाशुभोपशमनाद्विमुखेन्द्रियाये सर्वाशुभोपशमनाद्विमुखेन्द्रियाये कुर्वन्ति कामसुखलेशलवायदीना कुर्वन्ति कामसुखलेशलवायदीना कुर्वन्ति कामसुखलेशलवायदीना लोभाभिभूतमनसो अकुशलानि शश्वत् लोभाभिभूतमनसो कुशलानि शश्वत् लोभाभिभूतमनसो कुशलानि शश्वत् क्षुट् त्रिट् त्रिधातुभिः इमाः मुहुः अर्ध्यमानाः क्षुत्रिधातुभिरिमा मुहुरर्ध्यमानाः क्षुत्रिधातुभिरिमा मुहुरर्ध्यमानाः शीत उष्ण वात वर्षैः इतरेतराच्च शीतोष्णवातवर्षैरितरेतराच्च शीतोष्णवातवर्षैरितरेतराच्च कामाग्निना अच्युतरुषा च सुदुर्भरेण कामाग्निनाच्युतरुषा च सुदुर्भरेण कामाग्निनाच्युतरुषा च सुदुर्भरेण सम्पश्यतो मनहुरुक्रमसीदते मे सम्पश्यतो मन उरुक्रमसीदते मे सम्पश्यतो मन उरुक्रमसीदते मे यावत् पृथक्त्वम् इदम् आत्मन इन्द्रियार्थ यावत् पृथक्त्वमिदम् आत्मन इन्द्रियार्थ यावत् पृथक्त्वम् इदम् आत्मन इन्द्रियार्थ मायाबलं भगवतो जन ईश पश्येत् मायाबलं भगवतो जन ईश पश्येत् मायाबलं भगवतो जन ईश पश्येत् तावत् न संसृतिः असौ प्रतिसङ्क्रमेत तावन्न संसृतिरसौ प्रतिसङ्क्रमेत तावन्न संसृतिरसौ प्रतिसङ्क्रमेत व्यर्थापि दुःखनिवहं वहति क्रियार्था व्यर्थापि दुःखनिवहं वहति क्रियार्था व्यर्थापि दुःखनिवहं वहति क्रियार्था अन्यापृतार्थकरणा निशिनिश्चयाना अन्यापृतार्थकरणा निशिनिश्चयाना अन्यापृतार्थकरणा निशिनिश्चयाना अन्नि आपृत आर्तकरणा निशिनिश्चयाना नानामनोरथधियां क्षणभग्ननिद्राः नानामनोरथधिया क्षणभग्ननिद्राः नानामनोरथधिया क्षणभग्ननिद्राः दैवाहतार्थरचनां ऋषयोऽपि देव दैवाहतार्थरचना ऋषयोऽपि देव दैवाहतार्थरचना ऋषयोऽपि देव युष्मत्प्रसङ्गविमुखा
इह संसरन्ति युष्मत्प्रसङ्गविमुखा इह संसरन्ति युष्मत्प्रसङ्गविमुखा इह संसरन्ति युष्मत्प्रसङ्गविमुखा इह संसरन्ति त्वं भावयोग परिभावित हृत्सरोज त्वं भावयोगपरिभावितहृत्सरोज त्वं भावयोगपरिभावितहृत्सरोज आस्ते श्रुतेक्षितपथो ननु नाथ पुंसाम् आसे श्रुतेक्षितपथो ननु नाथ पुंसाम् आसे श्रुतेक्षितपथो ननु नाथ पुंसाम् यद्यद्धियात उरुगाय विभावयन्ति यद्यद्धियात उरुगाय विभावयन्ति यद्यद्धियात उरुगाय विभावयन्ति तत्तद्वपुः प्रणयसे सदनुग्रहाय तत्तद्वपुः प्रणयसे सदनुग्रहाय तत्तद्वपुः प्रणयसे सदनुग्रहाय नाति प्रसीदति तथोपचितोपचारैः नाति प्रसीदति तथोपचितोपचारैः नाति प्रसीदति तथोपचितोपचारैः नाति प्रसीदति तथा उपचित उपचारैः आराधितः सुरगणैः हृदि बद्धकामैः आराधितः सुरगणैर्हृदि बद्धकामैः आराधितः सुरगणैर्हृदि बद्धकामैः यत्सर्वभूतदयया असद् अलभ्ययैको यत्सर्वभूतदयया सदलभ्ययैको यत्सर्वभूतदयया सदलभ्ययैको यत्सर्वभूतदयया असद् अलभ्यया एको नानाजनेषु अवहितः सुहृद् अन्तरात्मा नानाजनेष्ववहितः सुहृदन्तरात्मा नानाजनेष्ववहितः सुहृदन्तरात्मा पुंसाम् अतो विविधकर्मभिः अध्वराद्यैः पुंसामतो विविधकर्मभिरध्वराद्यैः पुंसाम् अतो विविधकर्मभिरध्वराद्यैः दानेन च उग्रतपसा व्रतचर्यया च दानेन चोग्रतपसा व्रतचर्यया च दानेन चोग्रतपसा व्रतचर्यया च आराधनं भगवतः तव सत्क्रियार्थो आराधनं भगवतस्तव सत्क्रियार्थो आराधनं भगवतस्तव सत्क्रियार्थो धर्मोऽर्पितः कर्हिचित् ह्रियते न यत्र धर्मोऽर्पितः कर्हिचित् ह्रियते न यत्र धर्मोऽर्पितः कर्हिचित् ह्रियते न यत्र शश्वत् स्वरूपमहसैव निपीतभेद शश्वत्स्वरूपमहसैव निपीतभेद शश्वत्स्वरूपमहसैव निपीतभेद मोहाय बोधधिषणाय नमः परस्मै मोहाय बोधधिषणाय नमः परस्मै मोहाय बोधधिषणाय नमः परस्मै विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीला विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीला विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीला रासायते नम इदं चकृम ईश्वराय रासायते नम इदं चक्रमेश्वराय
रासायते नम इदं चक्रमेश्वराय यस्य अवतार गुणकर्म विडम्बनानि यस्यावतार गुणकर्म विडम्बनानि यस्यावतार गुणकर्म विडम्बनानि नामानि ये असुविगमे विवशा गृह्णन्ति नामानि ये सुविगमे विवशा गृह्णन्ति नामानि ये सुविगमे विवशा गृह्णन्ति तेनैकजन्मशमलं सहसैव हित्वा तेनैकजन्मशमलं सहसैव हित्वा तेनैकजन्मशमलं सहसैव हित्वा संयान्ति अपावृतं ऋतं तम् अजं प्रपद्ये संयान्त्यपावृतमृतं तम् अजं प्रपद्ये संयात्यपावृतमृतं तम् अजं प्रपद्ये यो वा अहं च गिरिशश्च विभुः स्वयं च यो वा अहं च गिरिशश्च विभुः स्वयं च यो वा अहं च गिरिशश्च विभुः स्वयं च स्थिति उद्भव प्रलय हेतव आत्ममूलम् स्थित्युद्भव प्रलय हेतव आत्ममूलम् स्थित्युद्भव प्रलय हेतव आत्ममूलम् भित्त्वा त्रिपाद्ववृध एक उरुप्ररोहः भित्त्वा त्रिपाद्ववृध एक उरुप्ररोहः भित्त्वा त्रिपाद्ववृध एक उरुप्ररोहः तस्मै नमो भगवते भुवनद्रुमाय तस्मै नमो भगवते भुवनद्रुमाय तस्मै नमो भगवते भुवनद्रुमाय लोको विकर्म निरतः कुशले प्रमत्तः लोको विकर्म निरतः कुशले प्रमत्तः लोको विकर्म निरतः कुशले प्रमत्तः कर्मणि अयं त्वद् उदिते भवदर्चने स्वे कर्मण्ययं त्वदुदिते भवदर्चने स्वे कर्मण्ययं त्वदुदिते भवदर्चने स्वे यस्तावद् अस्य बलवान् इह जीविताशाम् यस्तावदस्य बलवान् इह जीविताशाम् यस्तावदस्य बलवान् इह जीविताशाम् सद्यः चिनत्ति अनिमिषाय नमोऽस्तु तस्मै सद्यश्चिनत्यनिमिषाय नमोऽस्तु तस्मै सद्यश्चिनत्यनिमिषाय नमोऽस्तु तस्मै यस्माद्बिभेमि अहमपि द्विपरार्धधिष्ण्यम् यस्माद्बिभेम्यहमपि द्विपरार्धधिष्ण्यम् यस्माद्बिभेम्यहमपि द्विपरार्धधिष्ण्यम् अध्यासितः सकललोकनमस्कृतं यत् अध्यासितः सकललोकनमस्कृतं यत् अध्यासितः सकललोकनमस्कृतं यत् तेऽपि तपो बहुसवो अवरुरुत्समानः तेऽपि तपो बहुसवो वरुरुत्समानः तेऽपि तपो बहुसवो वरुरुत्समानः तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यम् तस्मै नमो भगवते धीमखाय तुभ्यम् तस्मै नमो भगवते धीमखाय तुभ्यम् तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु आत्मेच्छया आत्मकृतसेतुपरीप्सया यः आत्मेच्छयात्मकृत सेतुपरीप्सया यः आत्मेच्छयात्मकृत
सेतुपरीप्सया यः रेमे निरस्तरतिः अपि अवरुद्धदेहः रेमे निरस्तरतिरप्यवरुद्धदेहः रेमे निरस्तरतिरप्यवरुद्धदेहः तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो अविद्यया अनुपहतोऽपि दशार्धवृत्त्या यो विद्ययानुपहतोऽपि दशार्धवृत्त्या यो विद्ययानुपहतोऽपि दशार्धवृत्त्या निद्राम् उवाह जठरीकृतलोकयात्रः निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः अन्तर्जले अहि कशिपु स्पर्शानुकूलाम् अन्तर्जले हि कशिपुस्पर्शानुकूलाम् अन्तर्जले हि कशिपुस्पर्शानुकूलाम् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् भीम उर्मि மாலினி ஜனஸ்ய சுகம் விவृण्वन्. இப்போ இந்த 20 ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். முதல் 20 ஸ்லோகாஸ். பிரம்மோவாச்ச ஞாதோசி மேத்ய சுச்சிரான்னனு தேஹபாஜா न ज्ञायते भगवतो गतिरित्यवद्यम् नान्यत्वदस्ति भगवन् अपि तन्न शुद्धम् माया गुणव्यतिकराद् यदुरुर्विभासि रूपं यदेतद् अवबोधरसोदयेन शश्वन्निवृत्ततमसः सदनुग्रहाय आदौ गृहीतम् अवतारशतैकबीजम् यन्नाभिपद्मभवनाद् अहम् आविरासम् नातः परं परम यद्भवतः स्वरूपम् आनन्दमात्रम् अविकल्पम् अविद्धवर्चः पश्यामि विश्वसृजम् एकम् अविश्वमात्मन् भूतेन्द्रियात्मकम् अधस्त उपाश्रितोऽस्मि तद्वा इदम् भुवनमङ्गलमङ्गलाय ध्याने स्मनो दर्शितं त उपासकानाम् तस्मै नमो भगवतेऽनुविधेम तुभ्यम् यो नादृतो नरकभाग्भिः असत्प्रसङ्गैः ये तु त्वदीयचरणाम्बुजपोषगन्धम् जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतम् भक्त्या गृहीतचरणः परया च तेषाम् नापैशिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम् तावद्भयम् द्रविणगेह सुहृन्निमित्तम् शोकः स्पृहा परिभवो विपुलश्च लोभः तावन्ममेत्यसदवग्रह आर्तिमूलम् यावन्न तेऽङ्घ्रिमभयम् प्रवृणीत लोकः दैवेन ते हतधियो भवतः प्रसङ्गात् सर्वाशुभोपशमनात् विमुखेन्द्रियाये कुर्वन्ति कामसुखलेशलवायदीना लोभाभिभूतमनसो अकुशलानि शश्वत् क्षुत्रित्रिधातुभिरिमा मुहुरर्द्यमानाः शीतोष्णवातवर्षैरितरेतराच्च कामाग्निनाच्युतरुषा च सुदुर्भरेण
सम्पश्यतो मनवुरुक्रमसीदते मे यावत् पृथक्त्वम् इदम् आत्मन इन्द्रियार्थ मायाबलं भगवतो जन ईश पश्येत् तावन्न संसृतिरसौ प्रतिसङ्क्रमेत व्यर्थापि दुःखनिवहं वहति क्रियार्था अन्यापृतार्थकरणा निशिनिश्चयाना नाना मनोरथधिया क्षणभग्ननिद्राः दैवाहतार्थरचना ऋषयोऽपि देव युष्मत्प्रसङ्गविमुखा इह संसरन्ति त्वं भावयोगपरिभावितहृत्सरोज आसे श्रुतेक्षितपथो ननु नाथ पुंसाम् यद्यद्धिया त उरुगाय विभावयन्ति तत्तद्वपुः प्रणयसे सदनुग्रहाय नातिप्रसीदति तथोपचितोपचारैः आराधितः सुरगणैर्हृदि बद्धकामैः यत्सर्वभूतदयया सदलभ्ययैको नानाजनेष्ववहितः सुहृदन्तरात्मा पुंसामतो विविधकर्मभिरध्वराद्यैः दानेन चोग्रतपसा व्रतचर्यया च आराधनं भगवतस्तव सत्क्रियार्थो धर्मोऽर्पितः कर्हिचित् ह्रियते न यत्र शश्वत्स्वरूपमहसैव निपीतभेद मोहाय बोधधिषणाय नमः परस्मै विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीला रासायते नम इदं चक्रमेश्वराय यस्यावतारगुणकर्म विडम्बनानि नामानि ये असुविगमे विवशा गृह्णन्ति तेनैकजन्मशमनं सहसैव हित्वा संयान्त्यपावृतमृतं तमजं प्रपद्ये यो वा अहं च गिरिशश्च विभुः स्वयं च स्थित्युद्भवप्रलयहेतव आत्ममूलम् भित्त्वा तृपाद्ववृध एक उरुप्ररोहः तस्मै नमो भगवते भुवनद्रुमाय लोको विकर्मनिरतः कुशले प्रमत्तः कर्मण्ययं त्वदुदिते भवदर्चने स्वे यस्तावदस्य बलवानिह जीविताशाम् सद्यश्चिनत्यनिमिषाय नमोऽस्तु तस्मै यस्माद्बिभेम्यहमपि द्विपरार्धधिष्ण्यम् अध्यासितः सकललोकनमस्कृतं यत् तेऽपि तपो बहुसवो वरुरुत्समानः तस्मै नमो भगवते धीमकाय तुभ्यम् तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु आत्मेच्छयात्मकृतसेतुपरीप्सयायः रेमे निरस्तरतिरप्यवरुद्धदेहः तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो विद्ययानुपहतोऽपि दशार्धवृत्त्या निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः अन्तर्जले हि कशिपुस्पर्शानुकूलाम् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन्. நம்ம இன்னைக்கு படித்த ராகம் கானடா. நம்ம அடுத்த செஷனில் 9வது அத்தியாயத்தினுடைய அடுத்த பாதியை நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana and we have started learning the 3rd skanda and we learned 8 chapters in the 3rd skanda. In the 8th chapter we saw how Brahmadeva had darshan of Bhagavan
and unable to know how to proceed with the work of creation, he wanted to praise Bhagavan. And so in this 9th chapter, we see that Brahmadeva praises Bhagavan with a beautiful stotram. So at the very beginning he says, Nyatosi me adya suchirat. He says, O Lord, I have known you now after a long period of penance, but still the people of this world are unable to realize you, and it is a very sad state, because it is you alone whom everybody must realize, because you are the only truth that exists. Everything else that appears is all false. So everybody must truly realize you. And this form in which you have now given me your darshan is full of consciousness, and it has no tamoguna at all. And this is your very first form, avatara, and this is going to be the seed or bija for all your hundreds of avatara which you will be taking in the future. He says, avatara shataika bijam, and it is from this form that I have now emerged from your navel, he says. And the Jnanis talk about yet another form of yours, which is the Nirguna Brahman, which is full of bliss and consciousness, Satyam, Jnanam, Anantam and all that. But I feel this form that I am seeing right in front of my eyes is in no way different from that Supreme Brahman, and it is from this form that you create the universe, but yet you are totally different from everything else in this universe, he says. And this form which you show to all the upasakas like me who meditate upon you is full of auspiciousness, that it bestows all auspiciousness to this world. So he says, Bhuvana Mangala. He says, you are full of auspiciousness, and only those who do not revere you or worship you are people who are in the evil company and pave their way to hell themselves. He says, Naraka Bhagbihi Asat Prasangaihi. And only the devotees who are very, very devoted to you, they are the very fortunate ones, he says. And how do they do devotion to you? He says, Yetu Tvadiya Charanambuja Kosha Gandham. What they do is, they smell the fragrance of your lotus-like feet, not with their nostrils but with their ears. So we might wonder how we can smell with the ears. So he says, Shrutivata Neetam. So he says the Vedas are, the Shrutis are like a wind that wafts the fragrance of your lotus-like feet by telling the glories of Bhagavan. And by keeping on hearing to your glories, a person is able to smell that fragrance through their ears, and they catch hold of Bhagavan's feet very tightly in their hearts, and Bhagavan also doesn't leave their hearts at all. And then he says, why one must catch hold of Bhagavan's feet very tightly in the heart? He says, Tavad Bhayam Dravina Geha Suhran Nimittam. A person is tormented with feelings like fear, anxiety and insult or greed or all that with regard to his property or wife or children and all that, only until he does not hold on to Bhagavan's feet very tightly in his heart. And also he says, these feelings of I and mine, which are the root cause of all our agonies, is also going to torment a person only until he doesn't surrender to Bhagavan's lotus-like feet, which is able to offer fearlessness. He says, Yavan natengrim abhayam pravranita lokaha. And then he says, those who turn their face and minds away from the glories of Bhagavan, which bestow all auspiciousness, they always tread the wrong path in order to fulfill their trivial desires. What they do is, he says, Daivena te hata diyaha. I feel that due to fate they have lost their intellect, and I pity them all, he says, because they are always in one state of suffering. And what is their suffering? He says, Kshut Trit Tridhatu Bihi. They are always tormented by hunger, thirst and the Tridhatus, that is Kapha, Pitta and Vata. And they are also tormented by dualities like Sheetam, Ushnam, that is heat and cold in all the various weathers. And they are being burned by the fire of desire, and they have anger which is totally uncontrollable by them. And since they all keep suffering because of all this, he says, Mana urukrama sidate me. My mind is always agonized to see people in such a state of suffering. And now Bhagavan says, samsara itself is only an illusion. So why are you pitying these people who are only in an illusion? So Brahmadeva says, even though samsara is an illusion, this illusion is capable of giving lot of sufferings to man, because until he feels different from yourself and he is keeping engaged in the sense pleasures because of Maya, until that this samsara, this illusion doesn't go away for a man. As long as this illusion is there, he is going to suffer in the cycle of birth and death, and so I pity such people, he says. And then he says, not only the Ajnanis, even the Vivekis, the wise ones who have a high birth like that of sages,
even such people, if they do not worship you or if they do not develop devotion to you, they also always transmigrate and suffer in samsara. And he describes their state also. He says during the daytime they spend their time in all mundane activities, and in the night their sleep is being disturbed because of their various desires, because they are always worrying about their desires. And fate also, what it does is it thwarts all their plans, and because of that they are always dejected. And in this manner, even people who are wise ones, if they are not devoted to you, they also suffer due to samsara, he says. But it is only the devotees who attain you very easily. They are able to very clearly see the path that is to attain you, because they always keep hearing your glories. Shrutekshita pataha, he says. And they always meditate upon you in their lotus-like hearts, and you also give darshan to them in whichever form they meditate upon you, and you give lot of pleasure to such devotees, he says. And only such devotees who do not have any desires are able to please you, whereas you are not pleased with the worship of people who have lot of desires in their minds. Because even the devas, they worship you elaborately with lot of upacharas, but he says hridi baddha kamaihi. All the devas, they always have lots of desires in their hearts, and it is only to fulfill those desires they worship Bhagavan, and Bhagavan is not at all pleased with such worship. In fact, Bhagavan, he says, is pleased only with sarva bhuta dayaya. Only through compassion towards all living beings Bhagavan is pleased, because Bhagavan is present in all the living beings as their antaratma. And such sarva bhuta daya is possible only for the sadhus and not for the asadhus. And so Bhagavan is pleased only with such sadhus, he says. So from this, what we learn is, whatever good acts we do, like dhana or dharma or tapas or vrata or whatever we do, the satkaryas, we must always offer it to Bhagavan for his pleasure. Only then the dharma will grow and flourish, he says. That is the highest goal of all the satkarmas we do. If we do such dharmas to fulfill our desires, then the desires might get fulfilled, but the dharma will not flourish, he says. And then he says, so that is why I am offering all my prostrations to you, O Lord. You are such that through your nature of consciousness and bliss and knowledge, you always destroy the notion of duality, and I prostrate to you who does all the leelas of creation, preservation and destruction of this universe. He says, Leela Rasaya Te Namaha. And then he talks about Bhagavan Nama Mahima. He says, those who utter your names which convey your leelas and gunas, like Devaki Nandana, Bhaktavatsala, Govardhana Giridhara, and if they utter your names at the time of their death, they destroy the sins of not only one birth but crores of births, and you bestow upon them the highest state of oneness with the Supreme Brahman. So that is the glory of your name, he says. And he next describes Bhagavan as a beautiful tree in the form of this entire world, which has the Supreme Brahman itself for its root, and with the help of Pradhana, which has the three qualities of Rajas, Sattva and Tamas, he takes the three forms of Brahma, Vishnu and Shiva and does the work of creation, preservation and dissolution. And further, with the creation of the Manus and Prajapatis, the tree further grows on with lot of boughs and leaves and so on. So he calls Bhagavan as the tree of this entire world, Bhuvana Drumaya. And then he calls Bhagavan in the form of the power called time. He says, this world is such that it always takes pleasure in doing acts which are prohibited, and they do not take interest in doing the acts which are laid down by you, which is to worship you or to do your aradhana. And they always want to live long, but what happens, as the power of time, what you do is you cut short their lives and their desire to live long. He says, Animishaya namostu tasmai. So I prostrate unto you who is that power of time. And it is not only the people of this world who are afraid of time, even I am afraid of time, he says, because though I am Brahma who is seated in this Brahma Padavi which is being prostrated by the entire world, and I have a lifespan of Dviparardha, that is 2 Parardha Kala, which is very long period of time, and still I am afraid that at the end of the 2 Parardha Kala, my life will come to an end. And so in order to win over time and attain you who is beyond time, I do lot of yagas and I do lot of penance. So I prostrate unto you who is the power called time also, he says. And then he talks about Bhagavan's avataras. He says, Tiryang Manushya Vibudadishu. You take avatars as animals or humans or devas in order to protect the dharma that you have laid down. And in those avatars, you yourself follow the dharma that you have laid down.
And in even those avatars, you do not enjoy any sense pleasures, you always revel in your own joy. And so I prostrate to the Purushottama who takes such avatars. Tasmai namo bhagavate Purushottamaya. And in the 20th verse, he describes Bhagavan, whom he is now seeing right in front of his eyes, who is reveling in his Yoga Nidra. He describes Bhagavan's Yoga Nidra. He says, Avidyaya Anupahatopi. Usually people in this world sleep because of avidya or nescience, and this avidya is said to have 5 modes like tamisra, andhatamisra, moha, mahamoha and so on. But Bhagavan's Yoga Nidra is such that it is totally untainted by avidya. He says avidyaya anupahatopi. And then he describes Bhagavan's Yoga Nidra. He says Bhagavan is reclining in the waters of the deluge, where everywhere all around violent waves are tossing, and he is sleeping on the serpent couch, and the serpent's body is very, very soft, and so he is sleeping very comfortably. And Jatari Krita Lokayatraha, he is having the entire world in his stomach, and he says Janasya Sukham Vivrinman. In order to give peace and happiness to all the Jiva Rasis, he is keeping them in his stomach and taking the Yoga Nidra, because all along these Jivas, they have been suffering in samsara, and after creation again they are going to suffer in samsara. So he wants them all to be in peace for some time. And another reason is he also shows to the world that how peacefully a man enjoys his sleep. So for that also he is doing this Yoga Nidra, and has closed his eyes very beautifully in Yoga Nidra and appears to be asleep, though he is always alert and awake. And let us see from the 21st shloka in the next session, where Bhagavan is going to open his eyes and see. So today we learnt until the 20th shloka. The raga in which we read this chapter today is Kannada.